ஹலோ விவாஸ், இன்னைக்கான வீடியோ பதிவில் பார்க்க போகிறது மீன ராசிக்காரர்களுக்கான ஜோதிட பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதிக்கு பிறகு மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள், என்னென்ன மாற்றங்கள் ஏற்படவிருக்கிறது அப்படிங்கிறத பற்றின தகவலை முழுமையாக நீங்கள் தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் ரொம்பவே பார்த்திங்கன்னா ஏற்றத்தாழ்வுகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலமாகவே இருக்கப்பெற போகின்றதுங்க. இந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அதிரடியான திருப்பங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கின்றது அப்படின்னே சொல்லலாம். சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட பார்த்திங்கன்னா பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படும். இந்த மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல திருப்பத்தை ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம். மகிழ்ச்சிக்கு குறைவில்லாத ஒரு காலகட்டமாக இருந்தாலும் குடும்பம் ரீதியாகவும் உத்தியோகம் ரீதியாகவும் சுமாரான பலன்களை கிடைக்கப்பெறுவீங்க. பொருளாதார ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள் இந்த காலகட்டத்தில் இருக்கப்பெறும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கவனமோடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. ஆரோக்கிய விஷயத்தில் சிறப்பு கவனத்தை செலுத்த பாருங்கள். அவ்வப்போது கணவன் மனைவிக்கு இடையில் இடைத்தகராறுகள் உருவாகலாம், கருத்து வேற்றுமையும் உருவாகலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கூடுமான வரைக்கும் அதிகவனத்தை செலுத்தி விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வதன் மூலமாக பலவிதமான நன்மைகளை அடைய முடியும் அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி பக்தியில் அதிக நாட்டம் ஏற்படும். உயர் ரக ஆடை ஆபரணங்கள் மற்றும் விரும்பிய பொருட்களை எல்லாம் வீடு சேரும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். மக்கள் சேவையில் ஈடுபட்டதன் காரணமாக மக்களால் பாராட்டப்படுவீங்க. குழந்தைகளின் சீரான முன்னேற்றம் மனதில் மகிழ்ச்சியை தோற்றுவிக்கும். இரவு பயணங்களின் போது எச்சரிக்கையுடன் இருக்கிறது நல்லது. வியாபாரிகள் புதிய வியாபார நுணுக்கங்கள் புகுத்தி ஆதாயம் காண்பாங்க. சிலருக்கு பணி நிமித்தமாக வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படலாம். மதிப்பு மிக்க மனிதர்களின் நட்பால அரசு பணியாளர்களின் ஆசைகள் நிறைவேறும். பெண்கள் தங்கள் செலவு குறைத்து சேமிப்பை உயர்த்த முற்பட வேண்டும். அதே போல தனவரவு அதிகரிக்கவும் செய்யலாம். மனதிற்கு இனிய தகவல்கள் சேர ஆரம்பிக்கும். நண்பர்கள் உறவுகளின் வருகையால் உள்ளம் மகிழும். சினிமா, டிராமா, மால் அப்படின்னு இளைஞர்களினுடைய கனவு மையங்களில் பொழுது இனிமையாக கழியும் அப்படின்னு சொல்லலாம். விற்பனை பிரதிநிதிகளினுடைய வாக்குவன்மையால் பொருட்களின் விற்பனை சூடுபிடிக்க ஆரம்பிக்கும். தொழிலில் எதிர்பார்த்தபடி லாபங்கள் பெறுவதற்கான வழிமுறைகளை கையாண்டு வெற்றியடைவதற்கான வாய்ப்பும் இருக்குங்க. அதே மாதிரி போட்டியாளர்களை காட்டிலும் அரிய சாதனைகளையும் நீங்கள் புரிவீங்க அப்படின்னு சொல்லலாம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா உடல் நலிவுறும். பெண்களுடன் விவாதம் செய்கிறத மட்டும் இந்த காலத்தில் தவிர்த்து கொள்ளுங்க. சிலருக்கு வீண் அலைச்சல், வெட்டி செலவுகள் தவிர்க்க முடியாததாக அமையுங்க. அதே மாதிரி பூஜை வழிபாடுகளால் நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் ஈடேற ஆரம்பிக்கலாம். அழகிய ஆடை ஆபரணங்கள் அணியறதுனால மனமகிழ்ச்சி உருவாகும். உறவுகளுடன் சென்று மகான்கள் தரிசனத்தை செய்து மகிழ்ச்சி அடைவீங்க. தாயின் அன்பும் அரவணைப்பும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். சிலரின் கற்பனை பலம் பெருகி கதை, கவிதை அப்படின்னு திறம்பட எழுதி புகழ் பெறுவாங்க. பிரயாணங்கள் மூலமாக புதிய முயற்சிகளில் இறங்கி தொழில் முன்னேற்றத்தை காண முற்படுவீங்க. அதே மாதிரி இடம் விட்டு இடம் மாறி வேறு இடத்துல வாழவும் நேரிடலாம். லாபம் அதிகம் பெற புதிய விற்பனை யுத்திகளை கையாளுவீங்க. பொறாமை காரணமாக நண்பர்களே பகைவர்களும் ஆவாங்க. சுறுசுறுப்பற்ற நிலையில காரிய தடைகள் ஏற்படலாம். அதிகாரிகளிடம் வாக்குவாதம் செய்தால் அபராதம் கட்டவும் நேரிடலாம். சிலருக்கு தோல் உபாதைகள் ஏற்பட வாய்ப்புகளும் இருக்கு. அதே மாதிரி எதிர்பார்த்த இடங்களில் இருந்து தன வருமானம் தாராளமாகவே இருக்கும். குடும்ப உறவுகளின் ஒத்துழைப்பால் வீட்டில் அமைதி நிலவலாம். கணவன் மனைவிக்கு இடையில அன்பும் பாசமும் பெருகும். புத்தி சாதுரியத்தால வாழ்க்கையில பொருளாதார நிலை சீராகும். அரசு பணியாளர்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் தாமதப்படலாம். பெற்றோரின் உடல் நிலையில அக்கறை எடுக்கிறது அவசியம். பிறமொழி பேசும் பெண்களின் நட்பினால வாழ்க்கையில முன்னேற்றம் உருவாகலாம். குழந்தைகள் படிப்பு வகையில செலவுகள் அதிகரிக்கும். எதிர்கால தொழில் முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு விரிவாக்க திட்டங்களில் முதலீடுகள் செய்யறது முன்னேற்றத்தை தரும்.
ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகள் அளித்து அன்பு நண்பர்கள் தங்கள் முன்னேற்றத்திற்கு உதவுவாங்க. இன்ப சுற்றுலா போன்ற இனிய பயணங்களால இன்பத்தில் திளைப்பீங்க. குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி ஒற்றுமையும் உயர்வும் ஏற்படலாம். தெய்வ பிரார்த்தனையால தாமதமான திருமணங்களும் தடபுடலாகவே நடக்கும். கூட்டாளிகளின் ஒற்றுமையற்ற செயல்பாட்டால அபிவிருத்தி குறையும். அப்படிங்கிறதுனால முடிந்தவரை அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. பெரிய முதலீடுகளில் செய்ய நினைக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்திலையும் சற்று சிந்தித்து செயல்படுவது உத்தமம். தொழில் ரீதியாக மேற்கொள்ளும் பயணங்களாலும் வீண் அலைச்சல் ஏற்பட்டாலும் அதன் மூலம் அனுகூல பலனை அடைய முடியும். உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை பளு அதிகரித்தாலும் எடுக்கக்கூடிய பணிகளை சரிவர செய்வது நல்ல முடிச்ச ஒரு பணிகளை உங்களால் சரியாக செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் எதிர்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிடும். எல்லா வகையிலையுமே பார்த்திங்கன்னா நன்மைகள் உண்டாக பெறுவீங்க. பணவரத்து அதிகரிக்கும். நண்பர்களால் உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. புதிய நபர்களினுடைய நட்பு அதனால் மகிழ்ச்சியும் உண்டாகலாங்க. தொழிலதிபர்கள் புதிய வாடிக்கையாளர்களை நிரப்ப பெறுவாங்க. நன்மதிப்பும் பொருளாதார உயர்வும் பெறுவீங்க. உத்தியோகஸ்தர்கள் அரசு மற்றும் தனியார் துறையில் பணிபுரிபவர்களினுடைய செயலில் இருந்த மந்த நிலைகள் நீங்கி சுறுசுறுப்பான செயல்பாடுகள் உருவாகும். குடும்பத்தில் கணவன் மனைவி குடும்ப ஒற்றுமையில் அனுகூல பலன்கள் உண்டாக பெறுவீங்க. உறவினர்கள் தங்களுடைய வளர்ச்சி கண்டு சிறிது பொறாமைப்படுவாங்க. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா சீரான வாய்ப்புகள் வரும். குழப்பமான மனநிலை அகலும். கலைத்துறையினர் முன் யோசனையுடன் திட்டமிடல் அவசியங்க. புதிய உற்சாகமும் நம்பிக்கையும் கிடைக்க பெறுவீங்க. மாணவர்களுக்கு தொழிற்கல்வி கற்பதில் ஆர்வம் உண்டாக பெறும். திட்டமிட்டு படிக்கிறது எதிர்காலத்திற்கு உதவும். திறமையுடன் காரியங்களை செய்து முடிச்சிடுவீங்க. எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வுகள் தடை தாமதங்களுக்கு பிறகு கிடைக்க பெறுவீங்க. உடன் பணி புரிபவர்களை சற்று அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலமா வீண் பிரச்சனைகள் உண்டாகிறத தவிர்க்க முடியும். சில நேரங்களில் பிறர் செய்யக்கூடிய தவறுகளுக்கு நீங்களே பொறுப்பேற்க வேண்டியதாகவும் இருக்கலாம். அதிக நேரம் உழைக்க வேண்டி இருக்கிறதுனால உடல்நிலை சோர்வடையும். அடிக்கடி விடுப்பு எடுக்க வேண்டியும் இருக்கலாம். எதிர்பாராத இடமாற்றங்களால் அலைச்சல்கள் அதிகரிக்கவும் செய்யும். பெண்கள் உடல்நிலையில அடிக்கடி பாதிப்புகள் உண்டாகி மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தும். திருமண சுபகாரிய முயற்சிகள் தடைகளுக்கு பிறகு அனுகூலங்கள் உருவாகலாம். கணவன் மனைவிக்கு இடையில ஒற்றுமை சுமாராகவே இருக்கும். தாய் வழி உற்றார் உறவினர்களை அனுசரித்து செல்ல வேண்டியும் இருக்கலாம். அதே போல எடுத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுல இருந்த தடங்கல்கள் நீங்கும். தேவையற்ற மனக்கவலை அகலப்பெறும். வழக்கு விவகாரங்கள் வேகமான போக்கு காணப்படும். நிர்பந்தமாக வெளியூர் பயணம் செல்ல வேண்டியும் இருக்கலாம். தொழில் வியாபாரத்தில் மந்தமான போக்கு நீங்க பெறுவீங்க. கிடப்பில் இருந்த கடன்கள் வசூலாகவும் செய்யும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகளிடம் அனுசரித்து செல்வது நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய செயல்கள் தங்களுக்கு மன வருத்தத்தை தருவதாகவும் இருக்கலாம். பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வது நன்மையை தருங்க. கணவன் மனைவிக்கு இடையே திடீர் மன வருத்தம் அடையும்படியான சூழ்நிலையும் வரலாம். அதனால சற்று கவனமாக இருக்கிறதும் நல்லது. பெண்கள் பணிபுரிகிறவங்க மேலதிகாரிகளின் பாராட்டுதல்களை பெறுவாங்க. கலைத்துறையினருக்கு வாய்ப்புகள் கொட்டும். தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். மாணவர்கள் தேவையான பொருளாதார வசதிகள் தன்னிறைவாய் கிடைக்க பெறுவாங்க. மற்றவர்கள் பாராட்டக்கூடிய வண்ணம் தங்களுடைய செயல்பாடுகளும் இருக்கலாம். இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கக்கூடிய பணவரவுகளும் தாமதப்படுறதுனால குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யறதுல தடைகள் நிலவத்தாங்க செய்யும். பொது பணிகளில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொள்ள முடியாத சூழ்நிலைகள் உண்டாக பெறலாம். அதே நேரம் சில வழியில் பார்த்தீங்க அப்படின்னா வீண் கவலைகள் வீண் படி குற்றச்சாட்டப்படுவது போன்ற நிலைகளும் உருவாக செய்யும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடும் திட்டமிடலோடும் நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. அதே நேரம் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகவே முடியும். தந்தையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். பிதூர் வழி சொத்துல இருந்த பிரச்சனை சுமூகமாகவே முடியும். சிலருக்கு பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறலாம்.
பணப்புழக்கம் அதிகரிக்கும். சிலருக்கு விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கிறது. பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் பெருமையும் உண்டாக பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையில அந்யோன்யம் அதிகரிக்கும். பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவதற்கான சந்தர்ப்பம் ஏற்படும். குடும்பத்தினருடன் உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு சுப நிகழ்ச்சியில கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிறது. தாயாரின் உடல் நலன்ல கவனமாய் இருங்க. எந்த காரணத்தை முன்னிட்டும் கடன் வாங்குறத தவிர்த்து கொள்ளுங்க. அலுவலக பணிகள்ல கவனமாய் இருக்கணும். பிரச்சனைகள் வந்தாலும் இருக்கக்கூடிய இடம் தெரியாமல் போகலாம். சிலருக்கு சக ஊழியர்களுடன் மனஸ்தாபங்கள் ஏற்பட்டாலும் உடனே சரியாகிடும். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். அதிகாரிகள் ஆதரவுடன் இருப்பாங்க. கோரிக்கைகள் நிறைவேறும். தொழிலதிபர்கள் வியாபாரிகளுக்கு தொழில் அபிவிருத்தி அடையும். வியாபாரத்தில் சாமர்த்தியமாக செயல்பட்டு நெருக்கடிகளை சமாளிப்பீங்க. அரசு வகையில் எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப்பெறுவீங்க. விற்பனையும் லாபமும் கூடுதலாகவே இருக்கும். பற்றுவரவு சுமூகமாகவே நடைபெறும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பிரச்சனை எதுவும் இருக்காது. தேவையான பணம் கிடைக்கும். உறவினர்களிடம் மதிப்பு மரியாதை அதிகரிக்கலாம். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு மேலதிகாரிகளின் பாராட்டுக்களும் கிடைக்கப்பெறுவீங்க. பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் உண்டாகவும் வாய்ப்புகள் இருக்கு. எதிர்பாராத பல நன்மைகள் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. காரியங்கள்ல இருந்து தடை தாமதங்கள் நீங்குவதுடன் புது முயற்சிகளும் அனுகூலமாகவே முடிய வாய்ப்பு இருக்கிறதுங்க. அது மட்டும் கிடையாது, இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்கவும் செய்யவும் வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு உருவாகும். இருக்கக்கூடிய வீட்டில் இருந்து வேறு வசதியான வீட்டுக்கு மாறுவீங்க. வீட்டில் இருந்த பிரச்சனைகள், உறவினர்களிடமிருந்து வந்த கருத்து வேறுபாடு, பொருள் இழப்பு, இது எல்லாமே தங்களை விட்டு விலக ஆரம்பிச்சிடும். ஆனால் ஒரு விஷயம், அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட மனக்கசப்பு வரலாம். அதனால் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக நடந்துக்கோங்க. அவங்க கிட்ட அதிகமாக நெருக்கம் காட்ட வேண்டாம். எதையும் வெளிப்படையாக பேசவும் வேண்டாம். உங்களுடைய தனிப்பட்ட விஷயமோ குடும்ப விஷயமோ ரகசியங்களோ எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் நீங்கள் அவங்கக்கிட்ட ஆலோசனைகளோ இல்லைன்னா பகிர்ந்து சொல்வதையோ தவிர்த்து கொள்ளுங்க. அதே மாதிரி பிரிந்த தம்பதி ஒன்று சேருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவிக்கு இடையில் பாசம் அதிகரிக்கலாம். சிலருக்கு குழந்தை வாக்கியம் கிடைக்கும். சகோதரர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வீங்க. அவர்களால் ஆதாயங்கள் கிடைக்கும். சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சுமூகமாக முடியும். வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அலுவலகத்தில் தங்களுக்கான மதிப்பு மரியாதையும் உயரலாம். அலுவலகத்தில் இருந்து வந்த அலைச்சல் பணிச்சுமை குறையறதுனால கொஞ்சம் உற்சாகமாகவும் நீங்கள் காணப்படுவீங்க. நிர்வாகத்திடம் முக்கிய கோரிக்கை வைப்பதற்கு உகந்த காலகட்டமாகவே இருக்கும். அலுவலகத்தில் எதிர்பார்த்த கடன் உதவியும் கிடைக்கப்பெறுவீங்க. வியாபாரிகளுக்கு அரசின் சலுகை வங்கி கடன் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. பணியாளர்களின் ஒத்துழைப்பு நன்றாகவே இருக்கும். அவர்களினுடைய சாமர்த்தியத்தால் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கலாம்.